அதாவது கார்ப்பரேட் கம்பெனியை வைத்து வேல்முருகனை ஏன் மோதுகிறார்கள் என்பதற்கு எங்கள் தலைவர் சில விடயங்களை உங்களுக்கு பதிலாக தந்திருக்கிறார். கடந்த காலங்களில் கடந்த 2 பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்காங்க. அதாவது ஆதவ் அர்ஜுனா அவனுடைய மாமனார் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த லாட்டரிக்கு எதிராக களமாடி அந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் லாட்டரி தடை சட்டம் கொண்டு வந்தவர் தலைவர் வேல்முருகன் அவர்கள். அதற்காக சட்டமன்றத்தில் கடுமையாக போராடி இருக்கிறார். கடுமையாக போராடி அந்த லாட்டரி தடை சட்டத்தை கொண்டு வருகிறார். அதோடு நிறுத்தி விடாமல் இந்த லாட்டரிக்கான திரும்பவும் இந்த ஆன்லைன் லாட்டரியை தமிழகத்தில் கொண்டுட்டு வந்துடணுங்கிறதுக்காக ஆதவ் அர்ஜுனா எடுத்த முடிவையும் முறியடித்தவர் தலைவர் வேல்முருகன் அவர்கள். எப்படி என்றால், இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ திமுகவுக்கு டொனேஷன் பண்ணாங்க. யாரை வச்சு வேல்முருகன் அவர்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறார். ஆமா, விஜய் ஒரு விதமா பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா மீண்டும் நம்ம ஆன்லைன் லாட்டரியை கொண்டுட்டு வர்றதுக்கு திமுக அரசிடமிருந்து நம்ம அத்தனை முயற்சியை மேற்கொண்டுட்டோம். அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை நம்ம டொனேஷனாக கொடுத்துட்டோம். கொண்டுட்டு வர்ற நேரத்தில் திரும்ப திமுக தலைவர்கிட்ட போய் அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தில் பிரச்சனையை கிளப்பி வேல்முருகனை அந்த ஆன்லைன் லாட்டரியும் தடுத்து நிறுத்திட்டாரு. ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான 1000 கோடி 5000 கோடி லட்சம் கோடியை சம்பாதிக்கிற ஒரு தொழிலை ஒரு தனிநபர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முடக்கும் போது பழிவாங்கணும்னு நினைப்பார்களா, நினைக்க மாட்டார்கள்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப விஜயை ஆதவ் அர்ஜுன் பயன்படுத்திக்கிறார். ஆமா, அதுல ஒண்ணு மாற்று கிடையாது. விஜய் ஆதவ் அர்ஜுன் பயன்படுத்துறாரு, ஆதவ் அர்ஜுன் விஜயை பயன்படுத்துகிறார்.